அரசியலுக்கு வந்த 2 வருஷத்துல ஹார்ட் ஒர்க்கு ஹோம் ஒர்க்குன்னு சொல்லி எதையுமே போடாம திரு விஜய் அவர்கள் 108 இடத்துல ஜெயிச்சு தமிழ்நாடோட முதலமைச்சர் ஆகியிருக்காருன்னா அதுக்கு உண்மையிலேயே ரத்தன் பண்டிட்ன்ற ஒரு ஜோதிடர் தான் காரணம்னு சொல்லி நாம நம்புறோமோ இல்லையோ திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாவே நம்பியிருக்காரு. அதனால்தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, திரு ரத்தன் பண்டிட் என்ற ஜோதிடருக்கு அரசு பதவியில ஒரு பதவி கொடுத்திருக்காரு. அவர் ரத்தன் பண்டிட் என்ற ஒரு ஜோதிடருக்கு அரசு ரீதியான ஒரு பதவி கொடுத்தது சரியா தப்பான்றது 2வது விஷயம். நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி ஒரு தலைவர்னா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கணும், பல பேர்கிட்ட கலந்து ஆலோசிக்கணும். ஒரு வாட்டி ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அந்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா திரு விஜய் அவர்கள் ரத்தன் பண்டிட் என்ற ஜோதிடருக்கு அரசு ரீதியான ஒரு பதவியை கொடுத்துட்டாரு. ஆனா எதிர்கட்சியை சேர்ந்தவங்க கேள்வி கேட்ட உடனே திரு விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, தன்னோட முடிவுல இருந்து பின்வாங்கி ரத்தன் பண்டிட் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசு ரீதியான பதவியை பறிச்சுட்டாரு. இதுவும் சரியா தப்பான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது தனியா இருந்துட்டு போகட்டும். நாளைக்கு எதிர்கட்சியில் என்ன சொல்லுவாங்க, புசி ஆனந்த் அவர்கள் அமைச்சரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்க, ஆதவர்ஜுனா அவர்கள் அமைச்சரா தொடரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 3வது என்ன சொல்லுவாங்க, செங்கோட்டையன் அவர்களை கட்சியை விட்டு நீக்கணும்னு சொல்லுவாங்க. 4வது நாள் என்ன சொல்லுவாங்க, ராஜ்மோகன் அவர்களுக்கு அமைச்சர் பதவி தகுதியானவர் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி எதிர்கட்சிகள் இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, நாளை மறுநாள் ஒரு பேச்சு சொல்லி தொடர்ந்து பேசிட்டே இருந்தா கடைசியா திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவி என்ன ராஜினாமா பண்ற போறாரு. எதிர்கட்சிகள் விமர்சனங்களை கண்டிப்பா இருக்கதான் செய்வாங்க. அந்த விமர்சனுக்கு தர்க்க ரீதியா தார்மீக ரீதியா சரியான விளக்கங்களை கொடுத்து எதிர்க்கிற எதிர்கட்சிகளையும் தன்னோட முடிவை ஒத்துக்க வைக்கணும். அதுதான் சரியான தலைவருக்கு அழகு. ஆனா இந்த மாதிரி 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணா 200 யூனிட் ஃப்ரீ, 500 யூனிட்டுக்கு மேல போனா 100 யூனிட் ஃப்ரீ இல்ல அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் ஒரு முடிவு அறிவிச்சாரு. எதிர்கட்சிகள் எதிர்த்தாங்க, இல்லைங்க இந்த மாதிரி 500 யூனிட்டுக்கு மேல போனாலும் 100 யூனிட் அப்படியே இருக்குங்க அப்படின்னு சொல்லி பின்வாங்கினாரு. இப்ப தன்னோட ஜோதிடருக்கு ஒரு பதவி கொடுத்திருக்காரு, தன்னை முதலமைச்சராக்கின ஒரு ஜோதிடருக்கு ஒரு பதவி கொடுத்திருக்காரு. அந்த முடிவுல திரு விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்கா கண்டிப்பாவே இருந்திருக்கணும்ன்றது என்னோட கருத்து. அந்த ஜோதிடருக்கு பதவி வழங்கினது கரெக்டா இல்ல தப்பான்றது கூட நான் போக விரும்பல. ஆனா திரு விஜய் அவர்கள் அவருக்கு பதவி கொடுத்துட்டாரு. அந்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். ஆனா எதிர்கட்சிகள் எதிர்த்த உடனே மறுபடியும் ஒரு முறை சி ஜோசப் விஜயனும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தான் எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்கிட்டாரு. முதலமைச்சர் ஆகிய முழுசா ஒரு வாரம் கூட முடியாத நிலைமையிலேயே திரு விஜய் அவர்கள் முடிவு எடுக்கிறாரு, முடிவுல இருந்து பின்வாங்குறாரு. ஆனா சினிமால டைலாக் இருக்கிறாரு, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாசா பேசுறது. ஆனா ரியல் லைஃப்ல முடிவெடுக்கிறது, முடிவுல இருந்து பின்வாங்குறது, முடிவெடுக்கிறது, முடிவுல இருந்து பின் வாங்குறதுல இருந்தா திரு விஜய் அவர்கள் கடைசி வரைக்கும் ஒரு சிறந்த முதலமைச்சரா கண்டிப்பாவே திகழ முடியாது.